ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களைச் சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு உண்மையிலேயே கவனிக்கிறீங்களா? நியூஸ் சேனலை திறந்தா போதும், எங்க பார்த்தாலும் போர் பதற்றம். சோஷியல் மீடியாவுக்கு போனா வெறுப்பும் பிரிவினை பேச்சுகளும் தான் கொட்டிக் கிடக்கு. ஒரு பக்கம் ஒரு நாடு பொருளாதாரத்துல நொடிஞ்சு போகுது, இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் மக்களை வாட்டி எடுக்குது. தெருவுக்கு வந்தா குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, வீட்டுக்குள்ள போனா உறவுகள் உடைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ அரசியல் பிரச்சனை, சமூக சிக்கல்னு ஈஸியா கடந்து போயிடுறீங்களா? இல்லவே இல்லை. இதுல எதுவுமே தற்செயலான நிகழ்வு கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கப் போற இந்த ஒவ்வொரு விஷயமும் மிகத் துல்லியமா முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. நாம தான் எதையும் கண்டுக்காம அறியாமையில தூங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகம் நாம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அதுதான் இமாம் மஹ்தியின் வருகை. நாம இன்னைக்கு பார்க்கிற இந்த உலகளாவிய குழப்பங்கள் இஸ்லாமிய முன்னறிவிப்புகள்ல சொல்லப்பட்ட முதல் மற்றும் முக்கியமான அடையாளம். இறுதி காலத்தை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விவரிக்கும்போது, உலகம் முழுக்க குழப்பம், கலவரம், கொலை, பயம் இது எல்லாம் அதிகரிக்கும்னு சொன்னாங்க. மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அநியாயமும் ஒடுக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடும். இப்போ நாம என்ன பார்க்கிறோம்? பாலஸ்தீனம்லிருந்து உக்ரைன் வரைக்கும், ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா வரைக்கும் உலகம் முழுக்க போர் தீயும் உள்நாட்டு சண்டைகளும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் அகதிகளா சொந்த நாட்டையும் வீட்டையும் விட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை ஹதீஸ்கள்ல விவரிக்கப்பட்டதை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இல்லையா? ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த நிமிஷமே அதைவிட ஒரு பெரிய பிரச்சனை தொடங்கும்னும், மக்கள் படுற கஷ்டத்தினால ஐயோ இதுக்கு செத்துப் போயிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகும்னும் முன்னறிவிப்புகள் சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், எதிர்காலத்தை பத்தின பயம் இது எல்லாமே முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்குங்கிறதை நம்மால மறுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நீதியை நிலைநாட்ட இமாம் மஹ்தி அனுப்பப்படுவார்னு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. இப்போ நாம காண்ற உலக நெருக்கடிகள் வெறும் செய்திகள் இல்லை. இது அல்லாஹ்வின் திட்டத்தின்படி அரங்கேறிக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. காலத்தோட திரை மெதுவா விலகிக்கிட்டே இருக்கு. அந்த திரைக்கு பின்னால் இருக்கிற உண்மையை பார்ப்பதற்கும் அதை புரிந்து கொள்ளதற்கும் நாம தயாராக இருக்கணும். இந்த பொதுவான குழப்பங்களைத் தாண்டி சில குறிப்பிட்ட மிகத் துல்லியமான அடையாளங்களும் ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது நம்ம கண் முன்னாடியே நடக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமும் ஒரு விதமான அச்சமும் ஒன்னா வருது. அதுல ரொம்ப முக்கியமானது யூப்ரட்டீஸ் நதியைப் பத்தின முன்னறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூப்ரட்டீஸ் நதி வற்றி அது ஒரு தங்க மலையை வெளிப்படுத்தும் காலம் சீக்கிரம் வரும். அத பார்க்கிறவங்க அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்காக சண்டை போடுற ஒவ்வொரு 100 பேர்ல 99 பேர் கொல்லப்படுவாங்க. இன்னைக்கு யூப்ரட்டீஸ் நதியோட நிலைமை என்ன? ஈராக், சிரியா வழியா பாயிற இந்த வரலாற்று நதி காலநிலை மாற்றம், அணைகள்னு பல காரணங்களால ரொம்ப வேகமா வத்திட்டு இருக்குன்னு சாட்டிலைட் படங்களும் சர்வதேச அறிக்கைகளும் உறுதிப்படுத்துது. பல இடங்கள்ல ஆத்தோட தரைப்பகுதியே வெளியே தெரியுது. அந்த முன்னறிவிப்போட முதல் பகுதி நம்ம கண் முன்னாடியே நடந்துடுச்சு. அந்த தங்கமலை எப்போ வேணும்னாலும் வெளிப்படலாம். அப்படி அது வெளிப்பட்டா ஏற்கெனவே பதட்டத்தில் இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள்ல எவ்வளவு பெரிய போர் வெடிக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்ததா சுஃப்யானி என்பவனோட வருகை. சிரியாவோட தலைநகரான டமாஸ்கஸ் பகுதியிலிருந்து சுஃப்யானிங்கிற பேர்ல ஒரு கொடூரமான ஆட்சியாளன் வருவான்னு ஹதீஸ்கள் எச்சரிக்குது. அவன் பயங்கரமான அநியாயங்களை செஞ்சு பல இடங்களை கைப்பற்றுவான். அவன் இமாம் மஹ்திக்கு எதிரா ஒரு படையை அனுப்புவான். ஆனா அந்த படை மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலைவனத்துல பூமியால அப்படியே உள்ளிழுக்கப்படும். கடந்த 10 வருஷமா சிரியாவுல நடக்கிற உள்நாட்டுப் போரையும் அங்க இருக்கிற நிலையற்ற தன்மையையும் யோசிச்சு பாருங்க. ஒரு கொடூரமான தலைவன் உருவாகிறதுக்கான எல்லா களச்சூழலும் அங்க இருக்கு. அந்த முன்னறிவிப்புக்கான மேடை தயாராகிட்டு இருக்கு. மூன்றாவதா
ஹஜ் சமயத்துல நடக்கப் போற ஒரு நிகழ்வு. இஸ்லாத்தோட புனித கடமையான ஹஜ் நடக்கிற மினாங்கிற இடத்துல யாத்ரிகர்கள் தாக்கப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கும்னும் அதுல ரத்தம் ஆறு மாதிரி ஓடுற அளவுக்கு நிறைய பேர் கொல்லப்படுவாங்கன்னும் ஒரு முன்னறிவிப்பு சொல்லுது. இது நடந்தா இமாம் மஹ்தியோட வருகை ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு புனிதமான இடத்துல இவ்வளவு பெரிய வன்முறை நடக்குமான்னு நம்புறதுக்கு கஷ்டமாதான் இருக்கு. ஆனா முன்னறிவிப்புகள் தெளிவா இருக்கு. இது மட்டுமில்லாம ரமலான் மாசத்துல வர்ற இரட்டை கிரகணங்கள் மாதிரியான சின்ன சின்ன அடையாளங்களும் பேசப்படுது. ஆனா அதோட நம்பகத்தன்மை பத்தி அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனாலும் உறுதியான ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட பெரிய அடையாளங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா நம்ம காலத்தோட பொருந்தி போறத நாம கவனிக்கணும். சரி, இவ்வளவு குழப்பம், போர், அடையாளம்னு பேசுறோமே, யார் இந்த இமாம் மஹ்தி? அவர் எதுக்காக வர்றாரு? மஹ்திங்கிற அரபி வார்த்தைக்கு அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்னு அர்த்தம். அவர் ஒரு புது நபியோ இறைத்தூதரோ கிடையாது. அவர் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வம்சாவளியில பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சந்ததியிலிருந்து வருவார். அவரோட பேரும் அவரோட தந்தையோட பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரையும் அவங்க தந்தை பெயரையும் போலவே இருக்கும். அவர்தான் இஸ்லாமிய உலகத்தோட இறுதி கலீஃபாவா இருப்பார். பூமியில அநீதியும் கொடுமையும் நிறைஞ்சு வழியும்போது அவர் தோன்றி இந்த உலகத்தை நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புவதுதான் அவரோட முக்கியமான பணி. சிதறிக் கிடக்கிற முஸ்லிம்களை ஒரே கொடிக்கு கீழே ஒன்னா சேர்ப்பார். அவர் வர்றதுக்கு முன்னாடி உலகம் இருட்டுல மூழ்கியிருக்கும். அவர் வந்த பிறகு நீதிங்கிற வெளிச்சம் பிறக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். நாம வாழ்ற இந்த காலம்தான் அந்த முன்னறிவிப்புகள் சொன்ன காலமா? இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இறுதி நாளோட நேரத்தையோ அல்லது அதோட பெரிய அடையாளங்கள் நடக்கிற துல்லியமான வருஷத்தையோ அல்லாஹ்வைத் தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஹதீஸ்கள் அடையாளங்களை மட்டும்தான் சொல்லுதே தவிர நேரத்தை குறிப்பிடல. நம்ம கண் முன்னாடி இவ்வளவு அடையாளங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு கண்களை மூடிக்கிறதும் அறியாமை. நாம என்ன செய்யணும்னா, பதற்றப்படாம அதே சமயம் அலட்சியமாவும் இல்லாம ஒரு தெளிவான பார்வையோட இதை அணுகணும். நடக்கிற நிகழ்வுகளை கவனிக்கணும். ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட அடையாளங்களை பத்தி படிக்கணும். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நாம எந்த காலகட்டத்துல வாழ்றோம்னு ஒரு புரிதலுக்கு வரணும். இது பயப்பட வேண்டிய நேரம் இல்ல, தயாராக வேண்டிய நேரம். ஆன்மீக ரீதியா நம்மை நாமே தயார்படுத்திக்க வேண்டிய நேரம். நம்ம நம்பிக்கையை சரிபார்த்து கெட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி நல்லதை நோக்கி நகர வேண்டிய நேரம். ஏன்னா புயலுக்குப் பிறகுதான் அமைதி வரும். இருட்டுக்குப் பிறகுதான் விடியல் பிறக்கும். இந்த உலகத்தையே ஆட்டிப்படைக்கிற குழப்பங்களுக்குப் பிறகு ஒரு நீதியான ஆட்சி உதயமாகுங்கிற நம்பிக்கைதான் இமாம் மஹ்தியின் வருகை நமக்கு தர்ற மிகப்பெரிய செய்தி. நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களும் கேட்ட முன்னறிவிப்புகளும் கற்பனை கதைகள் இல்லை. அது நம்மள சுத்தி நடக்கிற நிஜம், நம்ம புனித நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட வழிகாட்டுதல். உலகம் முழுக்க நடக்கிற குழப்பங்கள்ல இருந்து யூப்ரட்டீஸ் நதி வத்திட்டு வர்றது வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கித்தான் கைகாட்டுது. அந்த மாற்றம் இமாம் மஹ்தியோட தலைமையில மலரப் போற ஒரு புதிய நீதியான யுகத்தோட விடியலா இருக்கலாம்.